ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் ஹேம்ஸ். இன்றைக்கி காராமணி பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காயை க்ளீன் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு இன்ச் திக்னஸ்க்கு காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இது மூணுத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பல்லு பூண்டு அதை தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகி வரப்போ ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்ச காயை எடுத்து பேனில் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் காயை. காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஏன்னா இந்த காய் வந்துட்டு ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதனால் காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வேக போடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வைங்க. தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் காய் வேகட்டும். இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு அந்த தண்ணி காய் ஃபுல்லாக இழுத்துரும். இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு காய் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டான காராமணி பொரியல் ரெடி. எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்து மறக்காமல் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாட்டா பாய்.